வணக்கம். இஸ்ரேல் ஜபசிங். 2025 பிப்ரவரி மாதம் சிபிஎஸ்இ வந்துட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. அதாவது இது ஒரு டிராஃப்ட் ப்ரொபோசல். 10th ஸ்டாண்டர்டில் 2 எக்ஸாம் வைக்கலான் இருக்கோம், உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி ஸ்கூல்ஸ் கிட்ட இருந்து, பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து, ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட இருந்தெல்லாம் ஃபீட்பேக் வாங்கினாங்க. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி நேற்றைய தினம் ஃபைனல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க. அடுத்த வருடத்திலிருந்து 2 எக்ஸாம் இருக்க போகுது. பப்ளிக் எக்ஸாம் 2 10th ஸ்டாண்டர்டுக்கு. ஸோ இது 12th ஸ்டாண்டர்டுக்கும் இருக்குமா? 2 எக்ஸாமும் கம்பல்சரியா? ஒரு எக்ஸாமை ஸ்கிப் பண்ணிட்டு இன்னொரு எக்ஸாம் எழுதலாமா? யாருக்காவது எக்ஸம்ஷன்ஸ் இருக்கா? ஸோ இதை பற்றிலாம் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவை பொறுத்தவரை இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு டைரெக்டாக யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் தெரிஞ்சவங்களுக்கு இதை சர்க்குலேட் பண்ணுங்கள். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா டிராஸ்டிக் சேஞ்ச் இருக்குது. ஃபைனலாக அவங்க நோட்டிஃபை பண்ணிட்டாங்க நேற்று சிபிஎஸ்இ. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முதலாவது 2 எக்ஸாம் இருக்க போகுது. முதல் எக்ஸாம் எப்போ நடக்க போகுதுன்னா, இதை பொறுத்த வரைக்கும் இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுக்கல, ஆனால் டிராஃப்டில் கிளியராக இருந்துச்சு. என்ன சொன்னாங்கன்னா, பிப்ரவரி 15க்கு அப்புறம் வர ஃபஸ்ட்டு டியூஸ்டே தான் இனிமேல் 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் இருக்க போகுது. ஸோ அந்த கணக்கு பிரகாரம் 2026 பிப்ரவரி 17ஆம் தேதி ஆரம்பிக்க போகுது, மார்ச் 5ஆம் தேதி வரைக்கும் இருக்க போகுது. இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு போர்டு எக்ஸாம் அப்படின்னு சொல்லலாம், இல்லை மெயின் போர்டு எக்ஸாம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த போர்டு எக்ஸாம் எப்போ ஆரம்பிக்கும்னா மே 5ஆம் தேதியிலேருந்து மே 20ஆம் தேதி. ஸோ இந்த மே 5லேருந்து 20 ஆப்ஷனல் போர்டு எக்ஸாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 2 போர்டு எக்ஸாம். சரி, ஃபஸ்ட்டு போர்டு எக்ஸாமும் செகண்ட் போர்டு எக்ஸாமும் எல்லோரும் அட்டன் பண்ணணுமா? அப்படிலாம் கிடையாதுங்க. ஃபஸ்ட்டு போர்டு எக்ஸாம் கம்பல்சரியாக எல்லாருமே அட்டன் பண்ணணும். டிராஃப்டில் என்ன சொல்லியிருந்தாங்க, அந்த டிராஃப்டில், அதாவது பிப்ரவரியில் வந்த டிராஃப்டில் சிபிஎஸ்இ சொன்னாங்க, வேணும்னா ஃபஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு செகண்ட் வேணும்னாலும் அட்டன் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒன்றுத்தில், இதில் 2 சப்ஜெக்ட், அதில் 3 சப்ஜெக்ட், எப்படினாலும் அட்டன் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. ஆனால் நேற்றைய தினம் அந்த நோட்டிஃபிகேஷனில் கிளியராக சொல்லிட்டாங்க, ஃபஸ்ட்டு போர்டு எக்ஸாம் கம்பல்சரியாக எல்லோரும் அட்டன் பண்ணணும். அதற்கு ஒரு சிலருக்கு எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. யாருன்னா, முதலாவது பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ். இப்போ விளையாட்டுத்துறையில் ஏதோ இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, நேஷ்னல் லெவலோ, ஸ்டேட் லெவலோ, இன்டர்நேஷ்னல் லெவலோ. ஸோ அவங்களுக்கு அந்த டைமில் அந்த ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன் வந்துடுதுன்னு வைங்களேன், பிப்ரவரி மாதம். அப்போது அதை காரணமாக வச்சு அதை ஸ்கிப் பண்ணலாம். ஸோ அவங்களுக்கு அலௌடு. 2வது யாருக்கு பார்த்திங்கன்னா, வின்டர் பவுண்ட் ஸ்கூல்ஸ் அப்படின்னு இருக்கும். அது ஒரு சில ஸ்கூல்ஸை சிபிஎஸ்சியை நோட்டிஃபை பண்ணியிருப்பாங்க. குறிப்பாக ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஹிமாச்சல் பிரதேஷ், லடாக், வெஸ்ட் பெங்காலில் இந்த டார்ஜிலிங் பகுதி. ஸோ இங்கெல்லாம் பயங்கர வின்டர் ரொம்ப மோசமாக இருக்கும். ஸோ அந்த டைமில் பிள்ளைங்களால் ஸ்கூலுக்கெலாம் போக முடியாது, எக்ஸாம் போக முடியாது. ஸோ அவங்களுக்கு இந்த எக்ஸம்ஷன் கொடுக்குறாங்க வேணும்னா. ஆனால் அவங்க வேணும்னா 2 எக்ஸாமே அட்டன் பண்ணிக்கலாம். ஆனால் வேணும்னா ஒன்றுத்த நேராக செகண்ட் எக்ஸாம், அதாவது மே 5லேருந்து 20 நடக்குதே ஆப்ஷனல் போர்டு எக்ஸாம், அதை வேணால் அவங்க அட்டன் பண்ணிக்கலாம். இந்த 2 பேருக்கு தான் எக்ஸம்ஷன்ஸ். மற்றபடி ஃபஸ்ட்டு போர்டு எக்ஸாம், அதாவது மெயின் போர்டு எக்ஸாம் பிப்ரவரி 17லேருந்து மார்ச் 5 வரைக்கும் எல்லோரும் அட்டன் பண்ணணும், இந்த 2 கேட்டகரியை தவிர. சரி, எத்தனை சப்ஜெக்ட் அட்டன் பண்ணியிருக்கணும்? கம்பல்சரியா அட்லீஸ்ட் 3 சப்ஜெக்டாவது அட்டன் பண்ணியிருக்கணுமா? ஸோ மொத்தம் 5 சப்ஜெக்ட். ஒன்று இங்கிலீஷு, இன்னொன்று லாங்குவேஜ், தமிழாக இருக்கலாம், ஹிந்தியாக இருக்கலாம், தெலுங்குவாக இருக்கலாம், கன்னடமாக இருக்கலாம், மலையாளமாக இருக்கலாம். அதுக்கு அடுத்தது 3 சப்ஜெக்ட். என்னென்னது? மேக்ஸு, சயின்ஸு, சோஷியல் சயின்ஸ். ஸோ இந்த 5த்தில் அட்லீஸ்ட் 3ஆவது அட்டன் பண்ணியிருந்தால் தான் நீங்கள் அலௌடு செகண்ட் போர்டு எக்ஸாமை அட்டன் பண்ண, அதாவது மே போர்டு எக்ஸாமை. ஒருவேளை நீங்கள் அட்டன் பண்ணலைன்னு வைங்களேன், 3க்கு பதில் 2 தான் அட்டன் பண்ணீங்க, நேராக செகண்ட் ஆப்ஷனுக்கு போகலாம் முடியாது. நீங்கள் கம்பல்சரியாக அடுத்த வருஷம் ரிப்பீட்டு இதில் தான் வச்சுருவாங்க. ஸோ மொத்தத்தையும் 5 சப்ஜெக்டையும் நீங்கள் ரிப்பீட் பண்ணணும் 2027. ஸோ மினிமம் 3ஆவது அட்டன் பண்ணியிருக்கணும். சரி, இந்த 2 போர்டு எக்ஸாமையும் எல்லாருமே அட்டன் பண்ணலாமா? கிடையாது. அதற்கு இந்த செப்டம்பர் மாதம் அந்த லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் போடுவாங்க. அப்பயே நீங்கள் ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். என்னை பொறுத்தவரை எல்லாருமே தயவுசெய்து 2 சாய்ஸையும் எடுத்துக்கோங்க.
அப்புறம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் பண்ணலைன்றது வேற விஷயம். என்றைக்குமே ஒரு பிளான் பி வச்சுக்கிறது நல்லது. ஸோ எல்லாருமே இந்த செப்டம்பரில் பண்ணி ஆகணும். ஃபஸ்ட்டு எக்ஸாமு கம்பல்சரி அந்த லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ்க்கு. ஸோ நீங்கள் ஃபீஸ் கட்டிடுவீங்க. செகண்ட் எக்ஸாமுக்கும் அப்பயே கட்டிடணும். நீங்கள் அது உங்கள் சாய்ஸு. இல்லை நான் வேணாம், நான் செகண்ட் எக்ஸாமே எனக்கு தேவையில்லை அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா, அப்போ கட்டாமல் விட்டிங்கன்னா, அதற்கப்புறம் நீங்கள் இந்த பிப்ரவரி, மார்ச் எக்ஸாம் இருக்க, அதில் மார்க் குறைஞ்சாலும் திருப்பி எடுக்க முடியாது. அதனால் என்னை பொறுத்தவரை 2த்தையுமே சாய்ஸாக எடுத்து வச்சுக்கோங்க. அதான செப்டம்பர்லேயே கொடுத்துடணும். அதற்கு அடுத்தது நீங்கள் ஃபஸ்ட்டு போர்டு எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணுறீங்க. அதோடைய ரிசல்ட் எப்போ வரும்னா, ஏப்ரல் மாதம் வரும். ஸோ ஏப்ரல் 2025ல் ஃபஸ்ட்டு போர்டு எக்ஸாம், மெயின் போர்டு எக்ஸாமோடைய ரிசல்ட் வந்துடும். நீங்கள் பார்க்குறீங்க, சரி இன்னும் 5 சப்ஜெக்டில் எத்தனை சப்ஜெக்ட் திருப்பி எழுதலாம்? வெறும் 3 சப்ஜெக்ட் மட்டும்தான் எடுக்க முடியும். 3 சப்ஜெக்ட்னா இந்த 5த்துக்குள்ள சோஷியல் சயின்ஸு, மேக்ஸு, இங்கிலீஷு, லாங்குவேஜ். இந்த 5த்துக்குள்ள மேக்ஸிமம் 3 தான் உங்கள்கிட்ட சாய்ஸ் கேட்பாங்க. அப்போ ஒரு லிங்க் அனுப்புவாங்களாம் அந்த ரிசல்ட் வந்தோடனே. உங்களுக்கு ஏதாவது திருப்பி ரிப்பீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ப்ரொவைடட் நீங்கள் செப்டம்பர்லேயே ஃபீஸ் கட்டியிருந்தா, 2வது சாய்ஸாக வேணும்னு சொல்லி ஃபீஸ் கட்டியிருந்தா, உங்கள்கிட்ட கேட்பாங்க வேணுமான்னு. அப்போ நீங்கள் ஒரு 3 சப்ஜெக்டை, சரி இதெல்லாம் நான் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன், இல்லைன்னா ஒன்றுத்தில் ஃபெயில் ஆகிட்டேன் திருப்பி பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, தாராளமாக திருப்பி எழுதலாம். மே 5லேருந்து மே 20க்குள்ளே வர அந்த ஆப்ஷனல் போர்டு எக்ஸாமில். ஸோ அதுக்கு திருப்பி எப்போ ரிசல்ட் வரப்போகுது? அது ஜூன் எண்டில் வருமா? சரி, அப்போ 11th ஸ்டாண்டர்ட் என்ன ஆகும்? இப்போ ஃபஸ்ட்டு போர்டு எக்ஸாம் வருதுல்ல, அதை மார்க்கை வச்சு டிஜிலாக்கரில் வந்துருமா. அதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணி 11th நீங்கள் அட்மிஷன் வாங்கிக்கலாம். ஒருவேளை ஒன்றுத்தில் ஃபெயில் ஆகிட்டீங்கனாலும் சிபிஎஸ்சி என்ன சொல்கிறாங்க, தாராளமாக அவங்கள உட்கார வைங்க. அவங்கள அட்மிஷன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது ஸ்கூல்ஸு. செகண்ட் போர்டு எக்ஸாமில் அவங்க பாஸ் பண்ணிட்டா அப்படியே 11th கண்டினியூ பண்ணலாம். ஒருவேளை அந்த செகண்ட் போர்டு எக்ஸாம்லையும் திருப்பி ஃபெயில் ஆனால் தான் அவங்க 10th ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு ஆப்ஷன். அதற்கு அடுத்தது, இந்த ஃபஸ்ட்டு எக்ஸாம் முடிஞ்ச உடனே உங்களுக்கு ஏப்ரலில் ரிசல்ட் வருதுல்ல, அதுக்கு நீங்கள் ரீவேல்யூவேஷன் இல்லை மார்க் வெரிஃபிகேஷன், ஃபோட்டோ காப்பி இதெல்லாம் யூஸ் பண்ண முடியாதான். 2வது எக்ஸாமும் முடித்ததுக்கு அப்புறம் தான் 2 போர்டு எக்ஸாமுக்கும் ஜூன் எண்டில் தானே 2வது போர்டு எக்ஸாமுடைய ரிசல்ட் வரப்போகுது. அதற்கு அப்புறம் தான் இந்த ஃபெசிலிட்டி தருவாங்க. நீங்கள் 2 போர்டு எக்ஸாமுக்கும் அந்த ஃபோட்டோ காப்பி வாங்கி பார்க்கலாம். வெரிஃபிகேஷன் இல்லை ரீவேல்யூவேஷன் பண்ணணுன்னாலும் அந்த ஆப்ஷன் 2ம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான். சரி, சிலபஸ் எப்படிங்க? ஃபஸ்ட்டு போர்டு எக்ஸாமுக்கு என்ன, செகண்ட் போர்டு எக்ஸாமுக்கு என்ன, 2த்துக்கும் ஃபுல் சிலபஸ் தான். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு போர்டு எக்ஸாம்னாலும் சரி, அதாவது மெயின் போர்டு எக்ஸாம் இருந்தாலும் சரி, ஆப்ஷனல் போர்டு எக்ஸாம் மே மாதம், 2த்துக்கும் ஒரே சிலபஸ்ஸு, ஃபுல் சிலபஸ்ஸு. இதை பொறுத்த வரைக்கும் இன்டர்னலில் ப்ராக்டிக்கல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை தான் நடக்கும். அது 2 முறை ரிப்பீட் ஆகாது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் இதுக்கப்புறம் முன்னெல்லாம் சிபிஎஸ்சியில் கம்பார்ட்மெண்ட் டெஸ்ட் சிஸ்டம்னு இப்பயும் உண்டு. அதாவது 1, 2த்தில் சப்ஜெக்ட் போயிடுச்சுன்னா அவங்களுக்கு ஜூலை, ஆகஸ்ட்டில் வைப்பாங்க. அந்த திருப்பி அந்த கம்பார்ட்மெண்ட்டில் அதை பாஸ் பண்ணிட்டா பாஸ் ஆயிடுவீங்க அந்த வருஷத்திலே. இப்போ உதாரணத்துக்கு இங்கிலீஷ் போயிடுச்சு, மேக்ஸ் போயிடுச்சுன்னா மிச்சம் 3 சப்ஜெக்ட் பாஸ் ஆகிட்டீங்க. அப்படின்னா அந்த 2த்தை ஜூலை, ஆகஸ்ட்டில் இதில் அந்த கம்பார்ட்மெண்ட்டில் நீங்கள் பாஸ் ஆகிட்டா பாஸ்ன்னு அர்த்தம். இனிமேல் இந்த மாதிரி ஜூலை, ஆகஸ்ட்லலாம் வைக்க மாட்டாங்க. கம்பார்ட்மெண்ட் உண்டு, ஆனால் அது வருஷம் இந்த 2த்துக்குள்ளே தான். மெயின் போர்டு எக்ஸாம் பிப்ரவரியில் நடக்க போகுது, பிப்ரவரி, மார்ச். அதுக்கு அடுத்தது ஆப்ஷனல் போர்டு எக்ஸாம் இருக்குல்ல 10த்துக்கு, மே மாதம். இந்த 2 மட்டும்தான் இனிமேல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அலவுடு. சரிங்க, இதில் என்னென்னலாம் கன்ஃபியூஷன்ஸ் வரலாம்? முதலாவது பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் ஃபஸ்ட்டு வரப்போகிறது யார்? சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு 2, 3 பிள்ளைங்களுக்கு மத்தியில் தான் அந்த போட்டி இருக்கும். அந்த பசங்க மத்தியில் போட்டி இருக்கோ இல்லையோ, பேரண்ட்ஸ் மத்தியில் தான் பயங்கர காம்படிஷன் இருக்கும். எப்படியா என் பையன் வந்துடணும் அப்படின்னு. ஸோ ஒரு பையன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் 2 சப்ஜெக்டில் 100, 100ன்னு வாங்கிடுறான். மிச்சத்தில் 99, 99, 99. ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா 497. அப்போ அந்த பேரண்ட்டுக்கு பயங்கர சந்தோஷமாயிடும். காரணம், அடுத்தது அவங்க யாரை எதிர்பார்த்தாங்களோ இன்னொரு பையன், அவன் பார்த்தீங்கன்னா 2 சப்ஜெக்டில் 100 வாங்கிட்டான். 3வது சப்ஜெக்டில் 99 தான் வாங்கியிருக்கான். மிச்சம் 2 சப்ஜெக்ட் அவுட்டு, ஃபெயிலு. பாவம் அது போச்சு, கடவுளே நன்றி அப்படின்னு ஒரு சைடு சொல்லிட்டு, பாவம் அந்த பிள்ளை நல்லா இருந்தால் சரிதான் அப்படின்னு பேரண்ட் சந்தோஷமாக கிளம்புவாங்க. 497 பேரண்ட்டு. ஆனால் அந்த இன்னொரு பையன் ரொம்ப ஸ்மார்ட்டாக பண்ணியிருப்பான். 2 சப்ஜெக்டை விட்டுட்டு இருப்பான். மிச்சம் 3த்தை கான்சென்ட்ரேட் பண்ணி 300க்கு 299 வாங்கிட்டான். அதுக்கு அடுத்தது மார்ச், ஏப்ரல் இருக்குல்ல, அப்போ உட்காந்து தட்டுன்னு தட்டி
மொத்தத்துல 2த்த அடிச்சிட்டான்னா 100, 100ன்னு அடிச்சிட்டா, ஃபைனலா இந்த ஜூன் எண்டுல பார்க்கும்போது இந்த பேரண்ட்டுக்கு அப்பதான் தெரியும், அவன் தான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட்டு 499 வாங்கிட்டான். அச்சச்சோ! வட போச்சே! அப்படின்னு அப்போ உட்காருவாங்க. ஸோ ஸ்கூல் ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ்க்கு இது பயங்கரமான பிரஷரா இருக்க போது. சரி, அப்ப இது நல்லதா? கெட்டதா? என்னை பொறுத்தவரை ரொம்ப நல்லதுங்க. எப்பயுமே ஒண்ணுத்திலேயே எல்லா எல்லா முட்டையையும் ஒரே கூடையில போட்டா திடீர்னு உழுந்தா எல்லாம் போயிரும். அந்த மாரி தான் ஒரே டைம் பப்ளிக் எக்ஸாம்னு பிரஷர் குடுக்குறதுக்கு, இன்னொரு ஒரு ஆப்ஷன் குடுக்குறது ரொம்பவே நல்லது. பசங்களுக்கு பிரஷர் குறைஞ்சிரும். முதலாவது இந்த போர்ட் எக்ஸாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாம் நல்லா மார்க் வாங்கணும். அதே சமயத்தில இந்த 10த் போர்ட் எக்ஸாம்னாலயோ, இல்ல 12த் போர்ட் எக்ஸாம் வச்சு தான் அவங்களுக்கு காலேஜ் கிடைக்க போகுதுன்னா, கிடையவே கிடையாது. இப்ப லா காலேஜஸ், நேஷனல் லா ஸ்கூல்ஸ்லாம் போணும்னா, கிளாட் எக்ஸாம் எழுதி தான் போணும். அது ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம். இந்த மார்க்குக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்ல. அதே சமயத்தில இத ஒழுங்கா படிச்சா தான் அதிலயும் நல்ல மார்க் வரும். இப்ப மெடிக்கல் காலேஜஸ் போணும்னா, நீட்டு. ஐஐடில போணும்னா, ஜேஇஇ. ஸோ, அப்படி இருக்கும்போது போர்டுக்கு ரொம்ப பிரஷர் குடுக்குறது நல்லதில்ல. ஏன்னா நெறைய ஸ்டேட்ஸ்ல தெலுங்கானா, மத்திய பிரதேஷ் இந்த மாரி ஸ்டேட்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, போர்ட் எக்ஸாம் வந்ததுக்கப்புறம் ஏகப்பட்ட சூசைட்ஸ் வருதாம். ஒவ்வொரு 50 நிமிஷத்துக்கும் இந்தியால ஒரு மாணவர் சூசைட் பண்ணிக்கிறாராம். ஸோ இது ரொம்ப டேஞ்சரஸான இது. ஸோ இந்த 2 எக்ஸாம் பேட்டர்ன் வந்துட்டு பசங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு பிரஷர் ரிலீஃபா இருக்கும். சரி இத விட்டுட்டா அடுத்தது இருக்கு அப்படின்னு. ஆனா அதையே ரொம்ப பிரஷராவும் நெறைய பேரண்ட்ஸ் மாத்திருவாங்க. என்ன பண்ணுவாங்க? "அப்பா 2த்துலயும் நீ படிச்சு 500க்கு 500 வாங்கு." இது அப்ப பிப்ரவரி, மார்ச்ல ஒரு பையனோ, பொண்ணோ நல்லா பண்ணிட்டு, "அப்பா எக்ஸாம் முடிஞ்சதுப்பா" அப்படின்னும்போது, "இல்ல, இல்ல ஆரம்பி. அடுத்தது மே எக்ஸாம்ல நீ தான் டாப்பர் ஆவணும். இதெல்லாம் அஸ்யூம் பண்ண முடியாது. நீ படின்ட்டு பிரஷர ரொம்ப திருப்பி எக்ஸ்டெண்ட் பண்ணா அது நல்லதுக்கு இல்ல. அதே சமயத்துல ஒரு ஆவரேஜா படிக்கிற பிள்ளைங்க திடீர்னு ஏதோ உடம்பு சரியில்லாம போகுது. இல்ல நல்லா படிக்கிற பிள்ளைங்களுக்கு கூட திடீர்னு எக்ஸாம் டைம்ல ஏதோ ஒரு உடம்பு சரியில்லாம போகும். ஒரு சிலருக்கு. ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த செகண்ட் சான்ஸ் குடுக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம் தான் எனக்கு படுது. அதே சமயத்துல டீச்சர்ஸ் சைட்ல நெறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்றாங்க. இந்த 2 எக்ஸாம் பேட்டர்ன. என்ன காரணம் சொல்றாங்கன்னா, "ஏங்க நாங்க 2 முறை அப்போ இவாலுவேஷனுக்கு போணும். பேப்பர் திருத்த போனோம். அப்போ எங்களுக்கு லீவுன்ற கான்செப்ட்டே இல்லாம போயிரும். சாதாரணமா டீச்சர்ஸ்க்குனா சம்மர்ல லீவ் இருக்கும். இனிமேல் எங்களுக்கு லீவே இருக்காது. 2 முறை போணும். அப்ப நாங்க திருத்திக்கிட்டே தான் கிடப்போம். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், அடுத்தது நாங்க அடுத்த கிளாஸ்க்கு நாங்க திருப்பி ஆரம்பிக்கணும்ல. ஏப்ரல் மாசத்துலருந்து அடுத்த வருஷம் போர்ஷன ஆரம்பிக்கணும். இப்ப அத ஆரம்பிக்க முடியாது. ஏன்னா நாங்கலாம் வேல்யூவேஷனுக்கு போயிடுவோம். அதனால இது நல்லது இல்ல. இது ரொம்ப பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க. பட் என்னை பொறுத்தவரை அதற்கு சிபிஎஸ்இ ஏதாவது வழி பார்க்கணும். காரணம் அவங்களும் ஏகப்பட்ட ஃபீஸ் கலெக்ட் பண்றாங்க. எக்ஸாம் ஃபீஸ்லாம். ஸோ அத யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா ரிசோர்ஸஸ ஹையர் பண்ணி கரெக்ட்டா எவாலுவேட் பண்ணா நல்லது. ஸோ அதனால இப்ப டீச்சர்ஸ்க்கு அங்க ரொம்ப பர்டன் ஆயிருவாங்கன்னு சொல்லி இந்த 2 சாய்ஸ் சிஸ்டத்த கிரிட்டிசைஸ் பண்றது தவறுன்னு தான் எனக்கு தோணுது. எனிவே வந்து அது இம்ப்ளிமெண்ட் ஆயிருச்சு. இனிமேல் அவங்க வித்ட்ராலாம் பண்ண போறதில்ல. காரணம் நேற்று நோட்டிஃபிகேஷனே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இனிமேல் கண்டிப்பா அடுத்த வருஷத்துலருந்து 2 எக்ஸாம் நடக்கப்போகுது. 2 முறை எக்ஸாம் நடக்கப்போகுது. பிப்ரவரில, மேல. சரி அடுத்த முக்கியமான இது. 12த் ஸ்டாண்டர்டுக்கு இந்த மாரி 2 எக்ஸாம் நடக்க போதா? அடுத்த வருஷம் 2026ல நடக்க போறதில்ல. அதே சமயத்துல கண்டிப்பா 2027ல 12த் ஸ்டாண்டர்டுக்கும் இந்த மாரி 2 முறை எக்ஸாம் வைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குங்க. ஸோ மோஸ்ட்லி அடுத்த வருஷத்துலருந்து அதாவது 2027ல இருந்து 12த் ஸ்டாண்டர்டுக்கும் இந்த மாரி ஒண்ணு கம்பல்சரி, இன்னொன்னு மே மாசம் ஆப்ஷனல் அப்படின்னு வைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. சரி, இந்த புது சிஸ்டத்த பத்தி 2 எக்ஸாம் சிஸ்டத்த பத்தி உங்களுடைய வியூ என்ன? இது நல்லதா? கெட்டதா? அத பத்தி நீங்க கமெண்ட்ஸ்ல எழுதுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அது இல்லாம இந்த வீடியோலயும் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட்ஸ்ல எழுதுங்க. நான் கிளாரிஃபை பண்றேன். தொடர்ந்து இந்த சேனல் மூலமா சந்திப்போம். நன்றி, வணக்கம்.